ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் கலை லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூப் சேனல் எப்படி டிலீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு சேனல் இருக்குது, ஓகேங்களா? இதில் வியூ சேனல் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க சேனல் உங்களுக்கு ஷோ ஆகும். தென் மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யுவர் டேட்டா இன் யூடியூப்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ண எல்லாமே இதில் இருக்கும். தென் உங்களுடைய வாட்ச் ஹிஸ்ட்ரி என்னவோ அதெல்லாமே இருக்கும். வாய்ஸ் சர்ச்சில் என்னென்னலாம் சர்ச் பண்ணியிருக்கீங்களோ அதுவுமே இதில் எல்லாமே இருக்கும். தென் யூடியூப்போட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். வெப் அண்ட் ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் லைனும் இதில் காமிக்கும். உங்களுக்கு இதை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே இதில் இருக்கும், ஓகேங்களா? இதில் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், சேஃப்டி இருக்கும், ப்ரைவசி இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இதுக்குள்ளவே இருக்கும். உங்களுக்கு எதை செக் பண்ணி பார்க்கணுன்னா இதில் நீங்கள் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். தென் நீங்கள் எல்லாமே பேக் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ஃபுல்லாகவே பேக் வந்துட்டு தென் நீங்கள் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலவே லிங்க் வந்துடும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் மேலே ரைட் சைட் கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை டச் பண்ணி டெஸ்க்டாப் மோட ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பில் நம்ம எப்படி பார்க்கமோ அதே மாதிரி இங்கேயும் ஷோ ஆகும், ஃபோன்லேயும். தென் மேலே ரைட் சைட் கார்னரில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஸ்விட்ச் அக்கௌண்ட் காமிக்கும். தென் அந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணது உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் இருக்க சேனல் டிலீட் ஆகணுமோ அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலை டிலீட் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் அது எல்லாமே திரும்ப அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். திரும்ப நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட் சைட் கார்னரில் இருக்கிற ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணும்போது கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். அதில் கீழேருந்து 3rd இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். இதுக்கான லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் போய் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை டச் பண்ணி நீங்களும் போய் இதில் இருக்க ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் சைடு லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா கீழே கடைசியாக டெலீட் சேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இல்லை இமெயிலுடைய பாஸ்வேர்ட் தெரியணும், அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைல் லாக் ஸ்க்ரீன் இருந்ததுன்னா லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபை ஆனது இது மாதிரி ஒரு பேஜ் வரும். ஐ வாண்ட் டு ஹைட் மை சேனல் இருக்கும். அதாவது உங்கள் சேனலை ஹைட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரெண்டுத்தையும் டிக் பண்ணிவிட்டு ஹைட் மை சேனல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து ஹைட் ஆகிடும். பட் செகண்ட் வந்து பெர்மனெண்ட்லி delete மை கண்டென்ட். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் ஃபுல்லாகவே delete ஆகிடும். அதுக்கு வந்து உங்களுடைய அங்கேயே மேலே உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கும். என்ன சேனல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சேனலில் மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடி அப்படியே பார்த்து கீழே டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. கேப்ஸ்னால் கேப்ஸ் இருக்கணும், ஸ்மால்னால் ஸ்மால் இருக்கணும், அது மஸ்ட்டு. தென் delete மை அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் ஃபுல்லாகவே delete ஆகிடும். தென் நீங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது ஷோ ஆகும். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த பேஜிலேருந்து ஃபுல்லாகவே வெளியே வந்துடுங்க. க்ரோமில் சேனல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காமிக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே வெளியே வந்துடுங்க. தென் யூடியூப் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த அக்கௌண்ட்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய சேனல் இருக்காது. கிரியேட் எ நியூ சேனல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் இருந்த சேனல் எல்லாமே இப்போது delete ஆகிடுச்சு. அந்த சேனலில் ஆல்ரெடி இருந்த கண்டென்ட் எல்லாமே இப்போது delete ஆகிருக்கும். நீங்கள் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம்.